நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று தாய் திரு அவை தூய கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவர் நம்மை சந்தித்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் மகிழ்ந்திருக்கும் நாம், கன்னிமரியாள் எலிசபெத்தை சந்தித்து அவருக்கு உதவிகள் செய்து அவரை பலப்படுத்திய அந்த விழாவில் நாமும் தாய் மரியாவைப் போல பிறரை கண்டு பாவித்து உதவிகள் செய்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை பாடி துதிப்போம். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இன்று பதிலுரை பாடலாக எசையா 12 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் என்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாமும் ஆண்டவர் முன் எடுத்து வைத்து ஜெபமாக மாற்றி பாடி துதிப்போம். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பதிலுரை பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது: இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே என்கிற வார்த்தைகள் கடவுளையே நம்பியிருக்கிற திருப்பாடல் ஆசிரியருடைய மனநிலையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இறைவாக்கினர்களும் இதே மனநிலையோடு தான் பயணித்தார்கள் என்பதை இந்த எசையாவினுடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இறைவன் நமக்கும் மீட்பராயிருக்கிறார். அவரில் நம்பிக்கை வைக்கிற நாம் அஞ்ச தேவையில்லை என்பதை உணர்த்தும் இந்த வரிகளை உணர்ந்து பாடி துதிப்போம். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள்,
அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள் என்ற வார்த்தை கடவுள் எந்நாளும் உயர்த்தப்பட, கடவுள் எந்நாளும் மாட்சிக்குரியவராயிருக்கிறார். இந்த அற்புதமான சிறப்பான நேரத்தில் நாமும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்வில் சிறந்திருக்க மன்றாடி செபிப்போம். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நம் வாழ்வில் அற்புதங்களை செய்திருக்கிறார். இதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தில் நாங்கள் குடியிருக்கவும் ஆர்ப்பரித்து அக்களிக்கவும், இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகிறார் என்கிற வார்த்தையின்படி நாங்கள் மகிழ்ந்து உமக்கே மாட்சியளிக்கவும் எங்களுக்கு உதவி அருளும். இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.